கோடை காலத்தில் மலை பிரதேசங்களில் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு கொண்டு வரப்பட்ட இ-பாஸ் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதா? சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகள் இடையே இ-பாஸ் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் பற்றி விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. கோடை காலம் வந்தாலே ரிலாக்ஸ் செய்ய ஊட்டி, கொடைக்கானல் என குளு பிரதேசங்களுக்கு மக்கள் படையெடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு வெயில் மார்ச் மாத தொடக்கத்திலேயே உக்கிரமாக இருக்க, மார்ச், ஏப்ரல் மாதங்களிலேயே மலைச்சாலைகளில் நீண்ட வரிசைகளில் அணிவகுக்க தொடங்கின வாகனங்கள். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சுற்றுலாவை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கில் உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ-பாஸ் வழங்கப்படும் என அறிவித்து அரசு செயல்படுத்தி வரும் ஆன்லைனில் இ-பாஸ் பெறும் முறை மிக எளிதாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் வரவேற்றனர். சூழலியல் செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் இந்த நடைமுறை வரவேற்பை பெற்றுள்ளது. கொடைக்கானல் ஒரு நல்ல பிளேஸு. நாங்கள் கோக்கஸ் வாக், குணா பார்க், இப்போ பிரையன் பார்க் வந்திருக்கோம். பிரையன் பார்க்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இ-பாஸ் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு. எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலிங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மறுபுறம் இ-பாஸ் நடைமுறைக்கு சுற்றுலா சார்ந்த வணிகர்களிடையே கடுமையான எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இவர்களது எதிர்ப்புக்கு வலு சேர்க்கும் வகையில் மே மாத தொடக்கத்திலிருந்து ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதை உறுதிப்படுத்துகின்றன புள்ளி விவரங்கள். உதகை, கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 70% வரை குறைந்துள்ளதால் சுற்றுலாவை நம்பியிருக்கும் வணிகர்கள் கிறுகிறுத்து போயுள்ளனர். இ-பாஸ் முறையினால இப்ப கொடைக்கானல் கூட்டமே வரல. வருஷம் முழுக்க வந்து ஏப்ரல், மே இந்த 2 மாசத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. கடன் அடைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடு பார்க்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும். எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உண்டான அனைத்து செலவுமே இந்த மே மாசம் 1 மாசம் வியாபாரம் ஆகிறத வச்சுதான் எல்லாமே நடக்குது. இந்த இ-பாஸ் முறையினால கொடைக்கானல்ல சுத்தமா கூட்டம் இல்லாம போச்சு. இ-பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் கோடை மழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் குறைந்துள்ளது. இதனால் பல லட்சம் பேர் வந்து செல்லும் உதகை, கொடைக்கானல் கோடை விழாக்களில் இந்த முறை கணிசமாக சுற்றுலா பயணிகளின் வருகை சரிந்திருக்கிறது. இப்போ சீசனே முடிய போது, இன்னும் 10 நாளில் எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியல. இதுக்கு கவர்மெண்ட் தான் எதனாவது பண்ணி சஜஸ்ட் பண்ணி எதனாவது மக்களுக்கு எதனாவது பண்ணணும். எங்களுக்கும் வியாபாரியான எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுற மாதிரி அளவுக்கு ஏதாவது கொண்டு வர நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷம் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு சார். எங்களோட வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது சார், இந்த சுற்றுலாவை நம்பி இருக்கிற சிறு வியாபாரிகள் முதல்ல இந்த டீபோர்ட் ஸ்டாண்டு, ஆட்டோ எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்கு சார். இன்னும் 1 வாரம் இந்த ஊட்டியில் சீசன் இருக்கும். இந்த இ-பாஸ் நடைமுறையை கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொஞ்சம் ஓப்பனாக எல்லாம் வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இ-பாஸ் நடைமுறையால் வியாபாரிகள் மட்டுமின்றி சுற்றுலா வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இ-பாஸ் நடைமுறை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முன்னெடுப்பு என சொல்லப்பட்டாலும் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கியுள்ளதையும் யாராலும் மறுக்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.